எங்க நால்வரையும் மனமாற வாழ்த்துக்கள். யாரு நாட்டிய மாதிரி நாட்டிய மாதிரி ஆமா நம்ம நாட்டிய மாதிரி நாட்டிய மாதிரி வேலை செய்யறவனி அவர்களிடத்தில் எப்படி ஒரு அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்ன செய்யறீங்க எப்படி ஏற்படுது உக்காந்தா ஏந்துக்கதான் உங்களுக்கு மூஞ்ச பத்தா மூஞ்ச யாருக்கு சொல்றீங்க அம்மால விட்டுன்னு வச்சுக்க அம்மாலியா வாத்தாவா பொட்ட ரெடியா இருப்போம் இந்த பக்கம் விட்டுனா இந்த பக்கம் புக்கு புக்கு போக வரும் செங்கல் சூளை படுத்துவாங்க புக்கு புக்குன்னு வரும் எதுக்குடா கூட்டா அதை பத்தி சொல்றா ஏய் ஏய் நீ யாரு ஏய் யாரு ஏய் யாரா கத்துற ஏய் ஆமா என் மாமா போனா என் அத்தை போனா என் வீட்டுல ஆமா எங்க வாடு படித்து கேக்குறியே பொட்டு உங்க அக்கால எப்படி கூப்பிடுவேன் வாடி போட்டு தான் கூடுவான் உன் பெரியத்தால வாடி போட்டு தான் கூடுவான் உன் சித்தாத்தால வாடி போட்டு தான் கூடுவான் பெரியமா உன் பாட்டிய எல்லாரையும் வாடி போட்டு தான் கூடுவான் உன் பொண்டாட்டிய ஐயோ அவளை மட்டும் அப்படி சொல்லவே மாட்டோம் தெய்வம் ஏண்டா ஆமா போமா தான் கூப்பிடுவான் ஏண்டா 10 மாசம் இருந்து பெத்தி தாயே வாடி படின்னு கூப்பிடுவேன்னு சொல்றேன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி வாடி படின்னு சொல்லுவேன் ஆமா அதையா தொட்டு தாலு கட்டின மணியை மட்டும் வாமா எதையுமே குலதெய்வமே அப்படின்னு கூப்பிடுறது எதனால ஏன் நான் கேக்குறேன் நைட்டு 12:30 மணிக்கு மேல எக்ஸ்ட்ரீ காட்ட மாட்டாளா ஆகட்டும்
என்னையே மெய்மறக்க செய்து விட்டார்கள் என்னுடைய நாட்டிய மாதர்கள். ஆமா ஆமாம், இருந்தாலும் நான் பூஜை செய்ய வேண்டும். சுவாமி பூஜை செய்ய வேண்டுமா? அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய அறிவுகந்த பூஜை செய்ய வேண்டும். ஆகவே அதற்குண்டான மலர்கள் பூலோகத்திலே பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் பூலோகம் சென்று என்னுடைய அறிவுகந்த பூஜைக்கு உண்டான மலர்களை பறித்து ஆழமாக தொடுத்து என்னுடைய பூஜைக்கு கொண்டு வர